ஜெப ஆவி இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் பார்க்க வேண்டுமே. ஜெப ஆவி இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் பார்க்க வேண்டுமே. ஆவியில் நிரம்பணும், ரகசியம் பேசணும், கையளவு மேகம் அதை என் கண்கள் பார்க்கணும். ஆவியில் நிரம்பணும், ரகசியம் பேசணும், கையளவு மேகம் அதை என் கண்கள் பார்க்கணும். வானம் திறக்கணும், அற்புதம் நடக்கணும். வானம் திறக்கணும், ரதங்கள் நடுங்கணும். எழுப்புதல் பெருமழை தேசத்தில் பெய்யணும். எழுப்புதல் பெருமழை தேசத்தில் பெய்யணும். எழுப்புதல் பெருமழை தேசத்தில் பெய்யணும். ஜெப ஆவி இன்னும் ஊற்ற வேண்டுமே, மகிமையை இன்னும் பார்க்க வேண்டுமே. ஜெப ஆவி ஜீவனமாக இருக்கிறேன் சொன்னது போல ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தின் பாதையில நான் ஒவ்வொரு ஆண்டவரே இன்னும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளால் நாங்கள் ராஜா இன்னும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, உங்களுடைய ஜீவனுள்ள சத்தியத்தின் பாதையில நாங்கள் நடக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னது போல ராஜா உள்ளுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் உங்களை சேர்த்து விடுவேன் சொன்னது போல ஆண்டவரே, வந்துக்கிற யாவரையும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பாக்கிய பெற்ற பிள்ளைகள் ராஜா, இந்த வாக்கியத்தை ஆவியானவரே நீரை பெற்ற நன்றி ஆண்டவரே. கண்கள் திறக்கணும், மறுரூபமாகணும். என் தேச ஜனமெல்லாம் உமக்கும் திரும்பணும். கண்கள் திறக்கணும், மறுரூபமாகணும். என் தேச ஜனமெல்லாம் உமக்கும் திரும்பணும். ரட்சிப்பு பெருகணும், சபைகள் நிரம்பணும். ரட்சிப்பு பெருகணும், சபைகள் நிரம்பணும். இம்மாறி மழையினால் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, எங்கள் நேசமுள்ள தேவனே, எங்கள் மகிமையுள்ள தேவனே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய அப்பா உண்மை நாங்கள் செஞ்சிருக்கிற காரியத்தை வெளியாக நம்ம கம்பீரமாக பேச வேண்டும். இதுதான் முதல் ஜெபம். அவர் நாம ஏன் இன்னைக்கு நம்மளோட ஜெபத்தை அந்த நம்ம ரொம்ப நம்ம செய்வோம். ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வீடை கொடுங்க, எனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுங்க. ஆண்டவரே எங்க அம்மா அப்பாலாம் நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா வேலை செய்யணும், இப்படிதான் நம்ம கேட்டு கொண்டிருக்கோம். ஆனா விதத்தை எப்படின்னா முதல்ல வந்து கர்த்தரை நம்ம போற்றணும். எவ்வளவு போற்ற முடியுமோ அவ்வளவு நம்ம போற்றணும். அவரை துதிக்க வேண்டும், நல்லா வேஷி பண்ண வேண்டும், நல்லா ஆராதனை செய்யணும். ஆண்டவரே நீங்க நல்ல அதனால வேலை செய்யறது ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு பாட்டு ஒரு சரணமா பதவி எடுத்து படிச்சுட்டு நீங்க செஞ்சாலே அது மகத்துவம். கர்த்தருடைய நாமம் அது என்ன செய்யணும்னா அப்படி வெளிப்படுத்தணும். கசப்புக்கள் மாறணும், ஒரு மனம் பெருகணும். சாட்சியாய் வாழணும், நாமம் உயர்த்தணும். பாதுகாப்பு தேவை. இந்த சோதனைக்குள்ளும் போயிடக்கூடாது ஆண்டவரே, எந்த தீமையிலும் நாங்கள் போயிடக்கூடாது. இப்போ கட்டுரைக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க ஆண்டவரே. என் மகனை நீங்க பாதுகாத்து கொடுங்க, என் மகன் போக்குவரத்துலையும் பாதுகாத்து வழி நடத்துவாங்க. அவன் சொல்லுங்க இந்த இடமெல்லாம் நீங்க பாதுகாப்பாங்க. ஏதோ ஒரு காரணமாக போய் நீங்க அவன் கொடுத்து துணையா இருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில கேட்கும். யாரா இருக்கட்டும், யார் மனசுல உனக்கு ஒரு வெறுப்பா இருக்கா, அதால மன்னிக்கிறவங்க மன்னிக்கிறீங்க. நீ போய் மன்னிப்பு கேட்கிற மாதிரி கர்த்தர் விடுதாம ஒரு ஆசை உன் திறவுக்கு ஒரு திறந்து கொடுக்கும். நீ எதிர்பார்த்து காரியம்லாம் உனக்கு நடக்கும். உனக்கே தெரியாது, ஐயோ நான் தண்ணியில் அடிக்க யாரையும் என்னை பார்க்க மாட்டேன், இவ்வளவு தூரத்துல கர்த்தர் கேட்பாங்க.